எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆந்திராவில் நாங்கள் அடுத்து போனது காக்கிநாடா மாவட்டத்தில் இருக்கிற பித்தாபுரம். இது புகழ்பெற்ற ஆன்மீக தலம், 18 மகா சக்தி பீடங்களில் ஒன்று. இங்கே சிவபெருமானோட பேர் குக்குட்டேஸ்வரர். இவர் சுயம்பு ஸ்படிக லிங்கம். அன்னையோட பேர் புரூஹுதிகா தேவி. காசி மாதிரியே பித்தாபுரமும் மறைந்த முன்னோர்களுக்கு திதி மற்றும் பிண்ட பிரதானம் செய்யக்கூடிய புனித தலமாகும். இந்த கோவிலுக்குள்ளே ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட பெரிய நந்தி சிலை இருக்குது. வியாச மகரிஷி இந்த கோவிலுக்கு தரிசனம் செஞ்சிருக்காராம். அவர் 53 காண்டங்களில் ஸ்கந்த புராணத்தில் தீர்த்த யாத்திரையின் போது தான் தரிசித்த கோவில்களோட பெருமையை விளக்கியிருக்காராம். அதில் பீமகாண்டத்தில் 3வது அத்தியாயத்தில் பித்தாபுரம் பற்றி 36 ஸ்லோகங்களில் சொல்லியிருக்காராம். பித்தாபுரம் வடக்கே கேதாரம், தெற்கில் கும்பகோணம், இது ரெண்டுக்கும் இணையாக சொல்லப்படுறது. கிருத்த யுகத்தில் ஸ்ரீ விஷ்ணு, பிரம்மா மற்றும் இந்திரன், திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர், துவாபர யுகத்தில் வியாசர், குந்தி தேவி, பாண்டவர்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு தரிசனம் பண்ணிருக்காளாம். புரூஹுதிகா தேவி சதி தேவியோட பீட்டபாகம் இந்த இடத்துல விழுந்ததாக சொல்லப்படுறது. இங்கே இருக்கிற தேவி புரூஹுதிகான்னு அழைக்கப்படுறார். ஏலாங்கிற ஒரு ரிஷி கடும் தவம் செஞ்சு சிவபெருமானோட ஜடாமுடியில் இருந்து கங்கை நதியோட ஒரு நீரோடைய கொண்டு வந்தாராம் பூமிக்கு. அது ஏலா நதின்னு அழைக்கப்படுறது. பித்தாபுரம் அந்த ஏலா நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்திரன் இந்த இடத்துல ஸ்ரீ வித்யா உபாசனை செஞ்சதால் அன்னைக்கு புரூஹுதிகான்னு பேர் வந்ததாம். இந்திரனுக்கு புரூஹுதுடுன்னு ஒரு பேர் உண்டா. ஒரு 8-10 வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தோம். அப்போ கோவிலும் பழசாக இருந்தது. எதிர்க்க ஒரே ஒரு சத்திரம், ஒரு 2-3 கடை அவ்வளோதான் இருந்தது. ஆனால் இப்போ போய் பார்த்தா கோவிலே அப்படியே அவ்வளோ நன்னா இருக்குது. அதே மாதிரி வெளியில் எதிர்க்க இன்னொரு கோவில் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய கடைகள், நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தானே. நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தை நன்னா வளர்ந்துட்டு வருது. அதை யாராலையும் அழிக்கவும் முடியாது. நிச்சயமான விஷயம் இது. இந்த கோவிலை பற்றி இன்னும் சில விஷயங்களை நாம் அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.